கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். என்று தேவ கிருபையினால் தேவ சமூகத்தில் வந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த நேரத்தை ஜெபத்தோடு பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு பிதாவே, தேவனாகிய கர்த்தர் நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு சமீபமாய் வந்து எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை ரட்சிக்கிறவர் என்றும் கூட உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய பரிசுத்தாவின் மாமழை இறங்குவதாக, உடைய பரிசுத்தாவின் மாமழை இறங்குவதாக. ஏராளமான ஒரு மாமழை இறங்கட்டும். காரணம் இல்லாத பலகீனம் கிடைக்கும் அது பிள்ளைகளை விட்டு அகற்றி போட வேண்டுமே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். கர்த்தாவே, குறிப்பாக ஆண்டவரை பலகீனப்பட்ட பிள்ளைகளை சுகமாக்கும்படி உடைய வல்லமை அனுப்பும். கழுத்து பகுதி, தோள்பட்ட பகுதி, இவைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அளவில்லாத ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என் கால்கள் ஆண்டவரை பலகீனப்பட்டு இருக்கிறது, என் கால்கள் இழுக்கிறது, என்னால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, நான் பலகீனப்பட்டு இருக்கிறேன் என்று கவலைப்படுகிற கலங்குகிற பிள்ளைகள் மீது தேவ வல்லமை இறங்குவதா. ஏனை ஆற்றவர் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எனக்கு சரியாய் சாப்பிட முடியாது, நான் சாப்பிடுகிற உணவுப் பொருட்கள் எனக்கு ருசிகரமாய் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு தேவரீர் ஒரு சுகத்தை கொடும், தேவரீர் ஒரு சுகத்தை கொடும். நல்ல உணவுப் பொருட்களை ருசிகரமாய் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். ருசிகரமாய் சாப்பிடும்படி ஆசீர்வதித்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். குறிப்பாக பெண்களுக்கு ஆண்டவரை தகப்பனே, ஒரு விசை கற்ப பையில் இருக்கக்கூடிய சகல விதமான வியாதிகள் மறைந்து போக வேண்டும் என்று மிகுந்த மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அந்தந்த கற்ப பையில் பாய்ந்து போக ஜெபிக்கிறேன். அது என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது நரகத்திற்கு போகட்டும், நரகத்திற்கு போகட்டும். என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது நரகத்திற்கு போக வேண்டும். எல்லா விதமான கோளாறுகள் இப்பொழுது நரகத்திற்கு போகட்டும். எல்லா கற்பப்பை வியாதிகள் சுகம் அடைவதற்காக ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தாவே, அடிக்கடி ஆண்டவரே தகப்பனே, ஒரு விசை ஆண்டவரே யூரின் போகிற காரியங்கள் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு சுகம் அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சுகம் அடையட்டும். எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் உமது பிள்ளைகளை கவலைப்பட பண்ண வேண்டாம், ஆண்டவரை பயப்பட பண்ண வேண்டாம். என்னுடைய கை கால்கள் சில நேரத்தில் ஒரு நடுங்குகிறது, என் கை கால்களுக்கு நடுங்குகிறது, என் கைகள் நடுங்குகிறது என்று சொல்லுகிற நடுக்கம் போன்ற தன்மைகள் இப்பொழுது சுகம் அடையட்டும் சாமி. ஏராளமான ஒரு வல்லமை அத்தனை பேர் மீதும் இறங்கட்டும் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலும் தேர்தலும் ஆயிரும். ஏழை பிள்ளைகளுடைய கைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். 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 இப்பொழுது பரிசுத்தாவி மழை போல இறங்குவதா, பரிசுத்தாவி மழை போல இறங்குவதா, பரிசுத்தாவி மழை போல இறங்குவதா. என் ஆண்டவராகிய தேவன் ஏழு இணையற்றவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். இப்பொழுது எல்லா விதமான ஜாயிண்ட் பெயின், கை முட்டு, கால் முட்டு, எல்லா விதமான இடுப்பு பகுதி, அவைகள் இருக்கிற வேதனைகள் இப்பொழுது அந்த பிள்ளைகளை விட்டு 100க்கு 100 வெளியே வரட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். எல்லாம் ஃபுட் பாய்சன் டிசப்பியர், எல்லாம் சுகமாகட்டும், சுகமாகட்டும், சுகமாகட்டும். உணவு பொருட்களை எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, இந்த உணவு சாப்பிட்டால் என்ன பலகீனப்பட்டு போகிறேன், எல்லா வேதனைகள் நீங்கட்டும். இப்பொழுதே அந்த பிள்ளைகள் மீது ஒரு ஆசீர்வாதமான மழையை ஊற்ற வேண்டும். ஏராளமான ஒரு வல்லமை அனுப்பும், வல்லமை அனுப்பும், வல்லமை அனுப்பும் என்று ஏராளமாய் உமது பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறட்டும். ஏராளமாய் உமது பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறட்டும். தேவனே, உமது பிள்ளைகளுடைய தோல்வியை ஜெயமாக மாற்றும். தேவனே, உமது பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை வாய்க்க பண்ணும். தேவனே, உமது பிள்ளைகள் இனி வெட்கப்பட்டு போக வேண்டாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு எல்லா நன்மைகளை கூடும். ஆண்டவரே, எனக்கு ஒரு 2 வீலர் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அவருடைய ஆசீர்வதியும். ஒரு 4 வீலர் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ஆசீர்வதியும். விதமாய் உடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ஆசீர்வதியும். தேவனே, உமது பிள்ளைகளுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவேறட்டும்.
அல்லேலூயா. இப்பொழுது உடைய ஆசீர்வாதமான மழை இறங்கட்டும். ஒவ்வொரு இருதயத்தை ஆறுதல் படுத்தும், ஒவ்வொரு இருதயத்தை தேர்தல் படுத்தும். ஐயோ, என் வாழ்க்கையில் ஒரு பாடு வந்து விடுமோ, என் வாழ்க்கையில் நான் துக்கம் சஞ்சலப்பட்டு விடுவேனோ, ஐயோ என் வாழ்க்கை ஆண்டவரே ஒரு வேதனையாய் சோதனையாய் மாறிவிடுமோ என்று கவலைப்படுகிற, ஏங்குகிற, புலம்புகிற ஒவ்வொருவருக்கும் நீ ஆறுதல் செய்யும். ஒருவராகிலும் மீட்கப்பட்டு போகக்கூடாது, ஒருவராகிலும் மீட்கப்பட்டு போகக்கூடாது, ஒருவராகிலும் சோர்ந்து போகக்கூடாது என்று இப்பொழுது பரிசுத்தாவி மழை போல இறங்கட்டும். 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 என் ஆண்டவராகிய தேவன் தாமே உடைய பரிசுத்தாவி அளவில்லாமல் ஊற்றும் என்று தகப்பனை இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும்ப்பா. அதே போல கால் பாதம் இந்த கரண்டை பகுதி அவைகளை அசைக்கும் போது கத்தாவி என்ன வலிக்கிறது என்று சொல்லப்பட்ட பலகீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். எல்லாம் ஸ்கின் அலர்ஜி மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். பிசாசின் தந்திரங்கள் மறைந்து போகட்டும். பலகீனங்கள், பிசாசு கொண்டு வந்த பலகீனங்கள் மறைந்து போகட்டும் என்று மத பிள்ளைகள் மீது அளவில்லாத அன்பின் செயல் ஆசீர்வதிக்கட்டும். மத பிள்ளைகளை நன்மையினால் முடிச்சுவிட்டோம். தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு பேசும். நாங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே எங்களோடு இடைப்படும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, என்று நான் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். தேவன் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மீது தேவன் பாராட்டுகிற ஒரு மிகுந்த ஒரு கிருபை. தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனுக்கு தேவன் செய்கிற மிகுந்த இலவசமான உதவி. கிருபை என்பதற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் இலவசமாக கொடுக்கும் உதவி. அன்பு தேவன் எப்படிப்பட்டவர்? 1 யோவான் 4:8 அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பாக இருக்கிற தேவன் தன்னை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் எப்படி ஆகிலும் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பல வருடங்களுக்கு முன்பு நானும் என் மனைவியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கடைக்கு சில பொருட்களை வாங்க போயிருந்தேன். அப்பொழுது பிச்சை எடுக்கிற ஒரு மனிதன் என் மனைவியிடத்தில் வந்து பிச்சை கேட்டேன். நான் அதை கண்டுகொள்ளவே இல்லை. என் மனைவி சொன்னாள், அவருக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்களே என்றாள். நானும் அதை கண்டுகொள்ளவில்லை. அதன் பிறகு என் மனைவி சொன்னாள், நீங்க யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கணும் பாருங்க என்றாள். அப்படி இல்லைன்னா நான் உங்க கூட வரும்போதாவது யார் என்ன கேட்டாலும் கட்டாயம் கொடுக்கணும் என்றாள். காரணம், ஒருவர் கேட்டால் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது என் மனதிலே வரக்கூடிய ஒரு சிந்தை. என்ன கேட்கிற ஒரு மனிதன் மீது ஒரு பரிதபிப்பினால் கொடுக்கக்கூடிய ஒரு மனது அவளுக்கு இருந்தது. ஆனால் என்னுடைய இருதயம் அப்படிப்பட்டதல்ல. இவன் உண்மையாய் இந்த பரிதபிப்பிற்கு உரியவனா இல்லையா என்று யோசிக்கக்கூடிய ஒரு மனதாய் நானோ காணப்பட்டேன். ஆனால் அவளுக்கு அந்த யோசனையே இல்லை. அவளுக்கு இருந்ததெல்லாம் ஐயோ பாவம். தேவனும் கூட சில நேரங்களில் என்ன செய்கிறார்? அவருடைய இரக்கத்தினால், அன்பினால், இந்த கிருபையினால் அவர் பாருங்கள், கூப்பிடுகிற யாவர் மீது, தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவர் மீது அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார்.
நல்லவனோ கேட்டவனோ யார் கூப்பிட்டாலும் அவனுக்கு நான் உதவி செய்யட்டும் என்று தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் எவ்வளவு ஆச்சரியம் பாரு. தேவன் யோவான் 4:42 படி உலக ரட்சகர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு ஆணையும் சிருஷ்டித்த தேவன் இயேசுவே. அவர் சொல்லுகிறார், யார் வேண்டுமானாலும் கூப்பிடட்டும், நான் அவர்களுக்கு உதவி செய்கிறேன், அதுவும் மிகுதியாய் நான் உதவி செய்யட்டும். என்னுடைய இரக்கத்தின்படி கிருபையின்படி நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் கிருபை மிகுந்தவர், கூப்பிடுகின்ற யாவர் மீதும் கிருபை மிகுந்தவர். இதை பற்றி ஓரிரு வார்த்தைகளை சொல்லுகிறேன். குறிப்பாக லூக்கா 18 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியங்கள் என் மனதில் பட்டது. அதை மாத்திரம் உங்களுக்கு அறிவிக்க நான் முற்படுகிறேன் பாருங்கள். முதலாவதாக நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம், லூக்கா 18 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனத்தின் படி 2 பேர் தேவ ஆலயத்திற்கு போனாலும் கூட லூக்கா 18 அதிகாரம் 13 வசனத்தின் படி இந்த ஆயக்காரன் பாருங்க, தேவனுக்கு முன்பு கெஞ்சுகிறார், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரு, நான் எவ்வளவோ பாவம் செய்து விட்டேன், என் பாவத்தை மன்னித்து என்னை காப்பாற்றும் என்று சொல்வது போல கெஞ்சுகிறேன். ஆனா அதே நேரத்தில் பரிசேயன் ஒருவன் பாருங்கள், தன் வாழ்க்கையில் தான் செய்த எல்லா செயல்களை சொன்னான். 2 தரம் உபவாசிக்கிறேன், வாரத்தில் 2 நாட்கள், நான் தேவனுக்கு என்று தசம பாகம் கொடுக்கிறேன், இந்த ஆயக்காரன் செய்த பாவங்களை நான் செய்யவில்லை என்று தன்னை குறித்து அவன் மேன்மை பாராட்டினான். ஆனால் மேன்மை பாராட்டின அவனையோ தேவன் கண்டுகொள்ளவில்லை. இந்த மனிதன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தான் ஒரு பாவி என்றும் தான் ஒரு தகுதி இல்லாதவன் என்றும் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன் என்றும் வானத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய சிங்காசனம் தேவாதி தேவன் அவரை பார்ப்பதற்கும் தான் தகுதி அற்றவன் என்று மார்பில் அடித்து புலம்பினார். தேவனே என் மீது கிருபையாயிரும். தேவன் இந்த மனிதனை நோக்கி பார்த்தார், இந்த மகனுக்கு இறங்கினார், நம்முடைய கிருபையை அவன் மீது வைத்தார். இந்த கிருபை அவன் வாழ்க்கையில் என்ன செய்தது என்று பார்க்கும் பொழுது இவனோ நீதிமானாக்கப்பட்டு அவன் அந்த ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போனான். அது மாத்திரமல்ல, தன்னைத்தான் தாழ்த்தின அவனை தேவன் உயர்த்தினார், அவன் உயர்த்தப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. இந்த மனிதன் வாழ்க்கையில் தேவன் 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒன்று, தேவன் அவனை நீதிமானாக்கினார். 2, அவனை உயர்த்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நாம் எப்படிப்பட்டவர்கள்? ரோமர் 3:23 படி ஏதோ ஒரு பாவத்தை செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனோம். நம்மை எந்த காரியத்திலும் உயர்த்தி சொல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி இல்லவே இல்லை பாரு. நாம் தகுதியற்றவர்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அப்படி நினைவு கூறும் பொழுது தேவன் நம்மை தாழ்த்துகிறோம் என்பதை அறிந்து அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் தேவ சமூகத்தில் ஆண்டவராக இயேசுவின் காலை பிடித்துக் கொண்டு என் பாவத்தை மன்னியும் என்று கதறி அழுத ஒரு பெண், என் வாழ்க்கை மாறட்டும் என்று லூக்கா 7:37-38 ஆகிய வசனங்கள் புலம்பி அழுத பெண்ணை பார்த்து, உன் பாவங்களை மன்னிக்கிறேன் என்றும் உனக்கு சமாதானத்தை நான் கட்டளையிடுகிறேன் என்றும் தேவன் லூக்கா 7:48 படி 50 படி அந்த பெண்ணை ஆசீர்வதிக்கவில்லையா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்று தேவ சமூகத்தில் நம்முடைய தகுதியில்லாத தன்மையை எண்ணி, நாம் செய்கிற தவறுகளை எண்ணி, தேவன் நம்மை மன்னிக்க வேண்டும், நமக்கு உதவி செய்ய வேண்டும், ஐயோ நாம் தவறு செய்கிறோமே, செய்து விட்டோமே என்று கலங்கி புலம்புகிற ஒரு அனுபவம் தான். தேவாதி தேவனிடத்தில் அவருடைய மிகுந்த அன்பை
அவருடைய அன்பிற்கு உரியவர்களை நம்மை மாற்றுகிற ஒரு தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என் 21 வயதில் தேவ சமூகத்தில் வந்தேன். கிறிஸ்து தேவன் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு நேரம் வந்த பொழுது தேவன் என்னுடைய தகுதியில்லாத தன்மைகளை எனக்கு நினைவுபடுத்தினார். சங்கீதம் 51:3 படி என் பாவங்கள் எல்லாவற்றும் எனக்கு என் மன கண்களுக்கு முன்பு காண்பித்தார். நான் சொன்னேன், தேவனே, நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் எவ்வளவு பாவத்தை செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து என்னை காப்பாற்றும். அப்படி என்னை காப்பாற்றினால் உண்மை மறக்க மாட்டேன், உமக்கு நன்றி உள்ளவன் நான் இருப்பேன் என்று என் கண்களில் கண்ணீர் வடிகாடினேன். அந்த நேரத்தில் தான் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மனது உருக்கம், அவருடைய அன்பு, அவருடைய விசேஷித்த கிருபை என்னை ஆசீர்வதித்தது. என் வாழ்க்கை அற்புத விதமாய் ஒரு மாற்றம் பெற்றது. 2 கொரிந்தியர் 5:17 படி பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட்டார். புதிய ஒரு கிறிஸ்துவின் சுபாவத்தை எனக்கு கொடுத்த. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாய் நான் மாறினேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை பெற்ற பிறகு தேவன் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு பெயர், இவன் நீதிமான் என்று தேவன் சொல்லுகிறார். நீதிமான் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பு வரை நம்முடைய பெயர் பாவி, அக்கிரமக்காரன், எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம். ஆனால் ரோமர் 4:5 படி பாவியை நீதிமானாக்குகிறவர் இயேசுவே இந்த உலகத்தில் இதற்காகவே அவர் வந்தார். ஆகவேதான் மத்தேயு 9:13 அவர் சொல்லும் பொழுது, நான் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்றார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்த, ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, சோர்ந்து போகாதிருங்க. இன்றைய இரவு நம்முடைய அபாத்திர தன்மைகள் நினைப்போம். நான் இப்படி தவறு செய்கிறேன், நான் இந்த தவறை செய்யக்கூடாது, நான் இப்படி கோபப்படுகிறேன், இந்த கோபப்படக்கூடாது, நான் இப்படி சண்டை போடுகிறேன், இந்த சண்டை போடக்கூடாது, ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவியனை மன்னியும் என காப்பாற்றும் என்று கெஞ்சும் பொழுது தேவன் உங்கள் மீது அனுப்புகிற தம்முடைய மிகுந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கை பழைய வாழ்க்கை அல்ல, நீங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அன்பு தேவ ஜனமே, இதைத்தான் 1 யோவான் 1:9 சொல்லுகிறது. ஒருவன் தன் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவன் ஒரு பக்கம் நம் பாவங்களை மன்னிக்கிறார், 2வது நம் பாவங்கள் அக்கிரமங்களை நம்மை விட்டு எடுத்து போடுகிறார், 3வது அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதுகிறபடி தேவன் நம்மையும் அறியாமல் அவருடைய ரத்தத்தினால், நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்தமாக்குகிறார். இந்த அனுபவத்தை பெற்ற நம்மை பற்றி ரோமர் 5:9 சொல்லுகிறது, நாம் நீதிமான், நாம் நீதிமான். அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் பாருங்கள், அந்த நீதிமானுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பாருங்கள், எவ்வளவோ காரியங்கள் உண்டு. சங்கீதம் 112 என்ற பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு நீதிமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்று தேவன் அதில் சில காரியங்களை தாவீதை கொண்டு எழுதியிருக்கிறார். ஆக பாருங்கள், இந்த நீதிமான் எப்படி இருக்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், அங்கு வேதம் சொல்லுகிறது, இந்த நீதிமான் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. இவனை பற்றி தேவன் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கும். 112 சங்கீதம் 4ஆம் வசனத்தின் பின் பகுதி, அவன் இரக்கமும் மன ஒருக்கமும் நீதியும் உள்ளவன். அவன் இரக்கமும் மனது ஒருக்கமும் நீதியும் உள்ளவன். 2வது, அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான், அவனுடைய இருதயம் உறுதியாய் இருக்கும். அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும், உறுதியாய் இருக்கும். பல நேரங்களில் நாம் உறுதி அற்று போகிறோம், பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். இந்த நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வேதம் சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தி, என் 21 வயதில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எவ்வளவோ தரித்திரத்தில் இருந்தேன். ஆனா தேவனும் நாட்கள் போக 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 போக
எவ்வளவோ ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன். உணவுக்கு முடுக்க உடைக்கும் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்த என்னையோ இயேசு தமது கிருபையினார் என்னை ஆசீர்வதித்தார். என் வாழ்க்கையில் ஒரு சஞ்சலமான காலத்தை மாற்றி தேவன் ஒரு நல்ல நாட்களை கற்றுக் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுதியிருக்கிறது அல்லவா என்று உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. என்று ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு துர்க்குணம் படைத்தவனாக ஒரு கெட்ட பழக்கத்தை விட முடியாமல் நீங்கள் தவிக்கலாம். தேவன் உங்களுக்கு இரக்கமும் மனது ஒருக்கமும் நீதியும் உள்ள நல்ல சுபாவத்தை கொடுப்பார். உங்களுடைய இருதயம் பாருங்க, ஒரு உறுதியான இருதயமாக மாற. பல நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் ஒரு உறுதி இருப்பதில்லை. ஒரு காரியத்தை இப்படி செய்யக்கூடாது, அந்த தவறை செய்யக்கூடாது என்று நினைப்போம், மறுபடியும் அதே தவறை செய்வோம். ஆனால் அதே இருதயத்தை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதே இருதயத்தை தான் தேவன் அந்த இருதயத்தை உறுதியாக மாற்றுகிறார். அந்த இருதயம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு இருதயமாய், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழுகிற ஒரு இருதயமாய். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 10-14 ஆகிய வசனத்தின்படி எலியா சொல்லும் பொழுது, சேனைகளின் கர்த்தருக்காக மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு நான் வாழ்ந்தேன். இந்த அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஐஸ்வர்யமும் உன் வாழ்க்கையில் இருக்கும். நீ என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவோ காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம் நீதிமானுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி. ஆனாலும் கூட என்று இரவு என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியவில்லை என்று கலங்குகிற தேவ பிள்ளைகளே, தேவாதி தேவனுடைய இரக்கம், தேவனே இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுகிற கதறுகிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறது. அவனுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கிறது, அவனை காப்பாற்று. இது ஒரு பக்கம். தேவன் சொன்னார், தன்னைத்தான் இவன் தாழ்த்தினான், ஆகவே இவன் உயர்த்தப்பட்டான் என்று. லூக்கா 18:14. தேவன் கொடுக்கிற உயர்வுகளை பற்றி நாம் பல காரியங்களை நாம் பார்க்கலாம். இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை. குறிப்பாக வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். 26ஆம் சங்கீதம் ஒரு 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதும் அங்கு தேவன் சொல்லுகிறார், தேவன் என்ன செய்கிறாராம் பாருங்கள். தேவாதி தேவன் நமக்கு செய்கிற ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுதும் சங்கீதம் 27:6, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் பாருங்கள் என்ன செய்யும் பாருங்க, உங்களை பரிகசிக்கும், உங்களை குற்றப்படுத்தும், உங்களை அற்பமாய் எண்ணும், உங்களை குறை சொல்லும். இதுதான் உலகம். ஆனால் அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் புலம்புவீர்கள், ஐயோ நான் இந்த கோபப்பட்ட ஒரு காரியம்தான் எனக்கு வெட்கம், நிந்தை, அவமானம், என்னை காப்பாற்றும் என்று புலம்புவீர்கள். தேவன் ஒரு பக்கம் இந்த கெட்ட பழக்க வழக்கத்தை உங்களை விட்டு எடுத்துப்படுவார், உங்களை விடுதலை செய்து பாவத்திலிருந்து விடுதலை செய்து நீதிமானாக மாற்றும். மறுபக்கம் உங்களை குற்றப்படுத்தின மக்களுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்வு எவ்வளவோ உயர்ந்து போகும். உங்களை குறை சொல்வார், இவன் பாவி, இவன் அக்கிரமக்காரன் என்று உங்களை பற்றி எவ்வளவு குறை சொல்லுகிற அந்த அவ்வளவு குறை சொல்லுகிற மக்களுக்கு மத்தியில், அவர்களுக்கு மத்தியில் தேவன் உங்களை கனம் பண்ணுவார், உங்களை கௌரவப்படுத்துவார். அவர் நினைப்பார்கள், இவனுக்காக இந்த வாழ்வு என்பதை நினைப்பார். போயும் இவனையா தேவன் ஆசீர்வதித்தார் என்பார். உங்களுக்குத்தான் இந்த வாழ்வு, உங்களுக்குத்தான் இந்த வாழ்வு. அந்த உயர்வு சாதாரண உயர்வு அல்ல, தேவன் அருளுகிற ஒரு உயர்வு. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை உயர்த்தினான் என்று தானியேல் 3:30 சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ராஜா இந்த பக்தர்களை உயர்த்துகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு உயர்வுகளை கொடுக்கிறார். இந்த உயர்வு சாதாரண ஒரு உயர்வு அல்ல. 1989 ஆண்டு தேவனுடைய பரிசுத்த என் மீது வந்தது. தேவன் என்னோடு பேசினார். அதன் பிறகு என் வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு மேன்மை. பல தரப்பட்ட மக்களை பார்ப்பேன். பல தரப்பட்ட மக்களுக்கு தேவன் எனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை அவர்களுக்கு பட்டும் படாமல் சொல்வேன். அவர்கள் ஆச்சரியமா பாருங்க இயேசுவை பற்றி கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, என்னை கனம் பண்ணுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இயேசுவுக்கும் எனக்கும் கூட பிரயோஜனமாய் மாறிவிடுவார். அன்பு தேவ ஜனமே, என்று நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. நீங்கள் சாதாரண மனுஷர்களாக இருக்கலாம். தேவன் உங்களுக்கு பாராட்ட போகிற கிருபை சாதாரண கிருபை அல்ல, ஒரு விசேஷித்த ஒரு கிருபை தருவார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை இன்பமாய் மாறும். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவர் மீது அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். தேவன் கிருபை மிகுந்தவர். உங்களுக்கும் எனக்கும் எப்படியாகிலும் தம்முடைய அன்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவிட சித்தம். அதற்குத்தான் அவரும் காத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வோம். அவர் நோக்கி கூப்பிட்டு 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 என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், நான் நமக்கு பிரியமாய் வாழவில்லை, வாழ முடியவில்லை, என்னை காப்பாற்றும் என்று புலம்பி புலம்பி கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பெறுவோம். நீதிமானாக மாறுவோம். எல்லா நன்மைகளை பெறுவோம். இந்த உலகத்தில் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவோம். தேவாதி தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான பசுத்த ஆவியினால் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். போகட்டும். அடுத்தபடியாக இரண்டாவதா வேறொரு காரியத்தையும் கூட அதே லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இங்கு தேவன் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு பாராட்டின ஒரு அருமையான ஒரு ஒத்தாசையை நாம் பார்க்கிறோம். என்ன ஒத்தாசை? ஒரு மனிதனுக்கு பாருங்க தேவன் குருட்டு கண்களை திறக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வந்த பொழுது 35ஆம் வசனம் முதற்கொண்டு 43ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு பிச்சைக்காரன், ஒரு குருடன் அவர் நோக்கி கூப்பிட்டான். இயேசு போகிறார் என்று அவன் கேட்ட மாத்திரத்தில் அவன் அவரை நோக்கி கூப்பிட்டான். இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஆனால் முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார். அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கூப்பிட்ட இந்த ஒரு மனிதனுக்கு தேவன் பாராட்டின ஒரு காரியத்தை பாரு. இந்த மனிதனுக்கு தேவன் என்ன பாராட்டினார், என்ன செய்தார் என்று நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் பாருங்கள் இந்த மனிதனை பார்த்து ஒரு காரியம் அவன் அருகில் வந்து கேட்டார். 41ஆம் வசனம், லூக்கா 18:41. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய உள்ளம் ஒரு ஈடு இணையற்ற ஒரு அன்பு நிறைந்த ஒரு உள்ளம். ஒரு பக்கம் தேவன் இந்த உலகத்தில் தம்முடைய திருவுட சித்தத்தை தான் நிறைவேற்றுகிறார். வானத்திலும் பூமியிலும் பாருங்கள், அவர் தம்முடைய சித்தத்தை தான் என்ன சித்தம் அதுதான் நிறைவேற்று. ஆனாலும் கூட சில நேரங்களில் தம்முடைய சித்தத்தை கூட அவர் மாற்றிக் கொள்ளுகிறார். நினைவே அழிப்பேன் என்றார், அவர் மனம் திரும்பினார். இல்லை, அழிப்பதில்லை என்று அவர்களுக்கு மனது இறங்கினார். அது போல ஏசாயா என்ற பக்தன் வியாதிப்பட்டான். தன் தீர்க்கதரிசி, மன்னித்துக் கொள்ளுங்கள், எசேக்கியா என்ற அரசன் வியாதிப்பட்டு போனான். ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவன் மரித்து போவான் என்று தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனால் எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனத்தின்படி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணின பொழுதும்
தேவன் இறங்கினார், மனது உருகி இறங்கினார். தேவன் அவன் மரிப்பதில்லை, இன்னும் 15 ஆண்டு காலம் கூடுதலாய் உயிர் வாழ்வான் என்று ஒரு ஆசை கொடுத்தார். அவன் வாழ்க்கை ஆசீர்வாதம் பெற்றது. அது போல சில நேரங்களில் வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று மத்திய 24:35 தேவன் சொன்னாலும் கூட தம்முடைய அன்பின் நிமித்தம் தம்முடைய பக்தர்களுக்காக, தன்னை கூப்பிடுவதற்காக அவர் தம் வார்த்தையே மாற்றிக் கொள்கிறார். மரிப்பாய் என்று சொன்ன வார்த்தையை அவர் மாற்றிக்கொண்டு நீ மறிக்க மாட்டாய் அப்பா என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம்! இந்த பக்தனை பார்த்து, இந்த குருடனை பார்த்து, இந்த பிச்சைக்காரனை பார்த்து, இயேசு கூப்பிடுகிற இந்த மனுஷனை பார்த்து இயேசு கேட்ட ஒரு வார்த்தை இதுதான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேண்டும்? அன்பு தேவ பிள்ளைகளே, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் வராது என்று தேவன் சொல்லுகிறார். உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு தேவன் அருளுகிற ஒரு பாக்கியம். ஒரு பக்கம் இந்த குறிப்பிட்ட பிசாசு ஜபத்தினான உபவாசத்தினால புறப்பட்டு போகும் என்றார். அப்படி ஜபம் பண்ணுகிற பிள்ளைகளை பார்த்து சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்றார். உங்களால் கூடாத காரியம் ஒன்று. காரணம், தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனுடைய கூப்பிடுதல் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனத்தின்படி தேவன் என்ன செய்வாராம்? அவர் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய கூப்பிடுதலை கேட்டவுடன் அவர் மனது உருகி உருக்கமாய் அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு பதில் கொடுப்பார். அப்படி கூப்பிடுகிற பிள்ளைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 30:19, இனி நீ அழுது கொண்டற. அப்படி கூப்பிடுகிற ஒரு பிள்ளைகள் யார்? ஒருவேளை இந்த பக்தர்கள் காலையில் கூப்பிடுவார்களா, மத்தியானம் கூப்பிடுவார், சாயந்தரம் கூப்பிடுவார்களா? அப்படி கூப்பிடுகிற பக்தர்களுக்காக தேவனையே காத்திருப்பாராம், என் மகள் வருவாள், என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் பதில் கொடுக்கட்டும் என்று. ஆனா இந்த வேத வாக்கியம் கூறுகிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சொன்ன கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். என்ன கேட்கிறீர்கள்? என்ன கேட்கிறீர்கள்? உலக ஆசீர்வாதத்தை கேட்கிறீர்களா? தேவன் கொடுப்பார், தேவன் கொடுப்பார். ஆன்மீக ஆசீர்வாதத்தை கேட்கிறீர்களா? தேவன் கொடுப்பார். தேவன் உங்களுக்கு ஒன்றையும் இல்லை என்று சொல்ல மாட்டார். ஆனால் இன்று நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். என்ன கேட்கிறோம், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டார் அதை நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆக இன்னைக்கு நீங்கள் தைரியம் கொள்ளுவீர்களா? நான் கேட்பேன், தேவன் எனக்கு தருவார். நான் கேட்பேன், தேவன் எனக்கு கொடுப்பார். மத்தேயு 7:11 இயேசு சொல்லும் பொழுது நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லவில்லையா? லூக்கா 11:13 படி பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பேன் என்று அவர் சொல்லவில்லையா? மத்தேயு 7:8 கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று தேவன் சொல்லவில்லையா? உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்க, தேவன் கொடுப்பார். நீங்களும் நானும் கேட்பதை கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன். ஆனா தேவன் எனக்கு ஒரு குறைவும் வைக்கவில்லை. எவ்வளவோ காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். என்றும் அப்படித்தான். இந்த ஒரு அனுபவம் தான் என் வாழ்க்கையில் அவரை கேட்க வைக்கிறது. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடன் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் சப்தமாய் கூப்பிட்டார். இயேசு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். பார்வை அடைய வேண்டும் என்றால் பார்வை கொடுத்தார். தேவன் பார்வை கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ கூப்பிட்டியே, அதனாலதானே இந்த பார்வை கொடுத்தேன். அதனால்தான்
இன்றைக்கு நீங்கள் எதற்காக கூப்பிட போகிறீர்கள்? எதற்காக கூப்பிட போகிறீர்கள்? என்ன வேண்டும்? வேலை வசதி இல்லையா? வீட்டிலே கடன் பிரச்சனையா? வாழ்க்கையெல்லாம் உபத்திரவமா? மனைவி நிமித்தம், கணவன் நிமித்தம், மனம் திரும்பாத பிள்ளைகள் நிமித்தம் பிரச்சனை என்ன? நீங்கள் நானும் கூப்பிடுவோமா? ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் கஷ்டமா இருக்கிறதே, என்னை காப்பாற்றும் என்று சொல்வோம். சொல்லிக்கொண்டே இருப்போம். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்போம். வருவார், நமக்கு பதில் கொடுப்பார், நம் கண்ணீரை துடைப்பார். 2004ஆம் ஆண்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் சம்பவித்தது. ஆனாலும் கூட அதன் பிறகு எங்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ பாடு. எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள போகிறோம்? பலரும் பலவிதமாய் எங்களை குற்றப்படுத்தினார்கள். ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நாம் ஜெபம் பண்ணுவோம், தேவன் நமக்கு இறங்குவார். இதை தவிர நாங்கள் வேறொரு மார்க்கத்தை, வேறொரு மனதை நாங்கள் உடையவர்களாக இருக்கவே இல்லை. தேவனோ எங்களுக்கு இறங்கினார். தேவனோ எங்கள் துக்க முகத்தை மாற்றினார். உங்களுக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான். எனக்கு அழுகிற உங்களுக்கும் அப்படித்தான். என்று அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுவே என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யும் என்று அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை கொடுக்கிற தேவனாய் தான் ஒரு கிருபை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். கிருபை மிகுந்த தேவனாய் இருக்கிறார். தேவன் இதெல்லாம் கொடுப்பார். பல நேரங்களில் நாம் தேவனை விளங்கிக் கொள்வதில்லை. தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவன் தேவனை கூப்பிட்டு 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 அவன் ஒரு அரசனாய் மாறினான். தேவன் அவனை ஆசீர்வதிக்க தவறவில்லை. உங்களுக்கும் அப்படித்தான். ஒரு பக்கம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன், தேவன் தருவார். வேத வாக்கியம் கூறுகிறது, நீங்கள் மேலானவற்றை நாடுங்கள், நீங்கள் மேலானவற்றை நாடுங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேத வாக்கியம் சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். ஞான வரங்களை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் மேலான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறது என்று பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 12:31 சொல்லுகிறார். என்றும் மேலான வழிகளை காண்பிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கேட்கிற காரியங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் தவறி போக மாட்டார். 2வது, தேவன் அவரை கூப்பிட்ட அந்த குருடனுக்கு கொடுத்தது அவன் கேட்ட கண் பார்வை. ஒரு பக்கம் தேவன் தன்னை கூப்பிட்ட ஒரு மனுஷனுக்கு கொடுத்தது தம்முடைய கிருபையினார் கண் பார்வை. பல நேரங்களில் நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், ஞானம் அடைந்திருந்தாலும் கூட வேத வாக்கியம் நம்மை பற்றி சொல்லும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக 42ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, என்னுடைய தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லாமல் அந்தகன் யார்? பல நேரங்களில் நாம் ஒரு குருடனை போலதான் வாழ்கிறோம். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தேன்.
அந்த ஜபத்திற்கு, அந்த பிரசங்கத்திற்கு பிறகு அந்த ஆலயத்திலிருந்த அத்தனை பேரும் வந்து இடத்தில் ஜபம் பண்ணி கொண்டார். ஆனால் அந்த ஆலயத்தில் முதல் வரிசையில் ஒரு பெண்ணொருத்தி இருந்தாள். அது மாத்திரம் ஜபத்திற்கு வரவில்லை. என் மனதில் ஒரு எண்ணம், ஐயோ, இவ்வளவு மக்கள் ஜபத்திற்கு வருகிறார்களே, இந்த ஒரு பெண் மாத்திரம் ஏன் இவ்வளவு கடினமாய் இருக்கிறாள்? ஏன் இந்த ஜபத்திற்கு வந்தால் என்ன தேவன் அவளை ஆசீர்வதிப்பாரே? இவருடைய இருதயம் எவ்வளவு கொடிதானது, எவ்வளவு கடினமானது என்று அவளை குறித்து என் மனதில் ஒரு கோபம். எவ்வளவு பொருளாத பெண் அவள் என்று யோசித்தேன். எல்லா மக்களும் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த பெண் என்னிடத்தில் ஜெபம் பண்ண வந்தாள். நடந்து வரவில்லை, அவள் தவண்டு வந்தாள். காரணம், அவளுக்கு 2 கால்கள் இல்லை. நான் அப்பொழுதுதான் யோசித்தேன், எவ்வளவு பெரிய குருடன் நான் இந்த ஊழியம் செய்தாலும் கூட நான் ஒரு குருடனாய்த்தான் இருக்கிறேன். பல நேரங்களில் நாம் இப்படிதான் கண்ணிருந்தும் கண் தெரியாத ஒரு மனுஷனை போல மாறிவிடுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, சொந்த பகாதரன் ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சபைக்கு எழுதும் பொழுது குறிப்பாக நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். சிமிர்னா சபைக்கு அவர் எழுதும் பொழுது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிற காரியங்களை மன்னித்து கொள்ளுங்கள். அவர் லவோதிக்கேயா சபையின் மக்களுக்கு எழுதும் பொழுதும் நீங்கள் 3 காரியத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1, வெண் வஸ்திரத்தை கேட்க வேண்டும். 2, புடமிட்ட பொண்ணை கேட்க வேண்டும். 3வது, நீங்கள் கண் பார்வையை கேட்க வேண்டும். உன் கண்களுக்கு பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கன் போட வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 3:18 சொல்லுகிறேன். நீ பார்வை அடையும்படி கண்களுக்கு கலிக்கன் போட வேண்டும். இந்த கண்களுக்கு கலிக்கன் என்ற ஒரு வார்த்தை ஒரு பக்கம் கண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு புண்ணுக்கு போடக்கூடிய ஒரு மருந்து என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. ஆனால் வேறொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, அந்த கண்களில் தேவன் ஒரு அபிஷேகத்தை அனுப்புவார். அந்த கண் தெரிகிற கண்களை மாறிவிடும். அந்த கண் தெரிகிற கண்களை மாறிவிடும். சிரியா தேசத்து படைகள் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று வந்தது. அதை கண்ட அவருடைய அந்த தீர்க்கதரிசியின் வேலைக்காரனுக்கு ஒரே பயம், ஒரே திகில். அவன் சொன்னான் தன்னுடைய எஜமானனை பார்த்து, என்ன நடந்தது? எதிரியின் இராணுவம் நம்மை சுற்றி வளைந்து கொண்டது, நாம் ஒன்றும் செய்ய இயலாது என்று அவன் சொன்னான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொன்னான், நாம் பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட வசனத்தில் அவன் சொல்லுகிறான், ஐயோ, எல்லா இராணுவம் நம்மை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அதை தன்னுடைய எஜமானுக்கு அறிவித்தான். ஆனால் தீர்க்கதரிசி எலிசா சொன்னான், பயப்படாதே, அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். ஆனாலும் கூட இந்த வேலைக்காரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களோடு கூட இருப்பவர்களை காட்டில் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறாரு என்று ஒரு வேளை யோசித்திருக்கலாம். ஆனால் எலிசா அடுத்து ஒரு ஜெபம் பண்ணினான், கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்ற. உடனே கர்த்தர் அவன் கண்களை, வேலைக்காரன் கண்களை திறந்தார்.
எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் கண்டான். பல நேரங்களில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் சம்பவிக்கிறது. நம்முடைய கண்கள் ஒரு காணாத கண்களாய் இருக்கிறபடினாலே அநேக நேரத்தில் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், புலம்புகிறோம், கவலைப்படும். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு பக்கம் காண்கிறவர்கள் காணாமல் போகட்டும் என்றும், மறுபக்கம் காணாதவர்கள் என்ன செய்யட்டும், காணட்டும் என்றும் தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய் இறங்கி வந்தேன் என்று அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். நாம் வேத புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுதும் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் ஏன் வந்தேன் என்று பல காரியங்களை அறிவித்தாலும் கூட, குறிப்பாக ஒரு காரியத்தை அவர் அறிவிக்கிற காரியங்களை யோவான் 9ஆம் அதிகாரம் 39 என்ற பகுதியில் நாம் பார்க்கிறோம். காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடாய் போகட்டும், குருடராகும்படியாக நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். காணாதவர்கள் காண்கிறார்கள், காண்கிறவர்களோ குருடர்களாய் போகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, சிலர் சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்கள், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்களை தேவன் குருடராய் மாற்றுகிறார். ஆனால் அதே நேரத்தில் காணாதவர்கள், ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, இது என்ன என்று தெரியவில்லையே என்று சொல்லுகிற பிள்ளைகள், தேவன் நோக்கு கூப்பிடுகிற பிள்ளைகள் யாரோ, தேவன் அவருடைய கண்களை திறக்கிறார். அவருடைய கண்களை திறக்கிறார். வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 28:5, கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன் சகல காரியங்களை அவன் அறிந்து கொள்வான், அவன் சகல காரியங்களை அறிந்து கொள்வான். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனை பற்றி என்ன, அவன் சகல காரியங்களை அறிவான். ஒரு மனிதனுக்கு 3 காலங்கள் உண்டு. இந்த 3 காலங்களை பற்றி பாருங்கள், தேவனை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு அறிவை கொடுக்கிறார். நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளலாம். ஒரு மனிதனை பற்றி உன்னுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டது என்று கேட்கும் பொழுது தேவன் அதை உங்களுக்கு சொல்லுவார். இனி வரும் நாட்கள் இவருக்கு எப்படி இருக்கும் என்பதை கேட்கும் பொழுது தேவன் அதை சொல்லுவார். தேவன் அதை சொல்லுவார். இது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு ஆச்சரியமே இருக்கும். பல வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் என்ற ஊருக்கு போயிருந்தேன். ஒரு இரவு வேளை ஒரு வீட்டு ஒரு பெரிய ஒரு பில்டிங்க்கு மொட்டை மாடியில் ஜபம் பண்ணுவதற்காக போயிருந்தோம். அங்கு ஒரு வாலிப தம்பியை கண்டேன். எங்க எப்படிப்பா வந்த என்று சொன்னேன். அவனும் சொன்னான் ஜபம் பண்ணதான் வந்தேன் என்றான். அவன் என்னை பார்த்து எனக்கு ஜபம் பண்ணுங்கள் என்றான். நான் அவனுக்கு ஜபம் பண்ணிவிட்டு, நீ படிக்க விரும்புகிற இந்த படிப்பை படித்து முடிப்பா என்று சொன்னேன். அவன் சொன்னான் அப்பாடா என்ன. என்ன அப்பாடா என்றேன். நான் இந்த குறிப்பிட்ட ஒரு படிப்பு, இந்த படிப்பை படித்து MBA படித்து முடிக்க முடியுமா என்று எனக்கு ஒரே கவலை. ஆகவே நான் 3 நாள் உபவாசத்தில் இருந்தேன். நீங்கள் படித்து முடிப்பா என்று சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஒரே சந்தோஷம் என்ன. நான் கேட்டேன், ஏன்பா நானும் உன்னை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, நான் நீ படித்து முடிப்பா என்று சொன்ன ஒரு வார்த்தை நீ எப்படி நம்புகிறாய் என்று கேட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், எனக்கு ஒன்றும் வேற ஒரு ஊர்ல, எனக்கு தூத்துக்குடி தான், உங்க திருநெல்வேலி பக்கத்துல இருக்க தூத்துக்குடி தான். நான் சிறு பையனாய் இருக்கும்போது என் வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், என்னை பார்த்து நீ ஊழியம் செய்வாய், ஒரு ஊழியக்காரனை மாறுவாய் என்று சொன்னீர்கள். நான் இந்த வாலிப வயதில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின் மீது நிறைவேறிவிட்டது. இந்த வார்த்தையும் நிறைவேறும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம் கண்கள் காண்கிற கண்களாய் மாறும். பல வருடத்திற்கு முன்பு ஒரு தேவ ஆலயத்தில் ஒரு சிறு பையன் இந்த மைக் ஆம்பிளிஃபயர்லாம் ரிப்பேர் பார்த்துட்டு உட்கார்ந்து, நான் அங்கிருந்து மக்களை பார்த்துக்கிட்டேன், யார் இந்த பையன் கேட்டேன். அங்கிருந்த சபை ஊழியர் சொன்னார், என் பையன் தான் ஏன் என்றார். நான் சொன்னேன்,
இவன் ஒரு தேவ ஊழியக்காரனை மாறுவான். இது போன்ற ஆலயத்திலே பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனை திருச்சபை போதகரை மாறுவான் என்று அவங்க கேட்டாங்க. வந்துருவானா வருவானா என்று கேட்டார். நாட்கள் போனது. அதே தம்பி ஒரு குறிப்பிட்ட திருச்சபையின் போதகரை மாறின. ஒரு தன்னுடைய ஆலயத்தில் பிரசங்கிப்பதற்காக என்னை கூப்பிட்டிருந்தேன். அந்த நாட்களை நினைத்தேன். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். தேவன் உங்கள் கண்களை திறப்பார். 3 களங்களை காண்பீர்கள். அவரை கூப்பிடுகளுடைய கண்களை அவர் திறப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் மகதலேனா மரியா இயேசுவின் கல்லறையில் போய் கூப்பிட்டு, ஐயோ என் இயேசுவை காணவில்லை, யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று கூப்பிட்டார். தேவன் அவளுக்கு தன்னை காண்பித்தார். மரியாளே என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் அவரை கூப்பிடுவதற்கு தன்னை காண்பிப்பார். அவர் காண்பிக்கும் பொழுது அது எப்படி இருக்கும்? அவர் யோபு என்ற பக்தனுக்கு தன்னை காண்பித்தார். அவன் வாழ்க்கையின் துன்பம் எல்லாம் மாறி போனது. அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றும் மறுபடி பெற்று 4 சந்ததி சிறப்பாக வாழ்வதை கண்டு மறிக்கும்படி அவனுக்கு பாக்கியம் கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாரு. தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனுஷனுக்கு அவரை பார்வையை கொடுக்கிற, கண் பார்வை கொடுக்கிற, உங்களுக்கு கண் பார்வை தருவார். இரண்டாவதா, தேவன் மோசே என்ற பக்தனுக்கு தன்னை காண்பித்தார். அவன் அவரை பார்த்தார். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவரை பார்க்கும்படி அவன் பார்வை பெற்ற 7 இணையற்ற ஒரு தீர்க்கதரிசியா மாறின. அவனுடைய வாழ்க்கையில உழவு மகிமை. அவனை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை என்று நாம் வாசித்திருக்கிறோமே. பாகம் 34, 10, 11, 12. அன்பு தேவ ஜனமே, தேவனை தேடுகிற பிள்ளைகள், அவரை கூப்பிடுகிற பிள்ளைகள், தேவன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு தீர்க்கதரிசிகளை காண்கிற கண் உள்ளவர்களை மாற்ற. எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்தில், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று தேவன் சொல்லவில்லை. என்னை நோக்கி கூப்பிடு. அப்படி கூப்பிடுகிற எரேமியா வாழ்க்கை, எரேமியா 9:12 படி, ஒரு பக்கம் அவரை தரிசிக்கிற, ஒரு பக்கம் ஒரு வாய் சொல்லுகிற வார்த்தைகளை அவன் கேட்கிற. ஏன் இந்த தேசத்தில் இந்த அழிவு வந்தது என்பதை கேட்டு மக்களுக்கு சொல்லுகிற ஒரு மனுஷனாய் மாறிப்போன தேவன் அவனை எவ்வளவு பெரிய ஞானவனாய் மாற்றினார் பார்த்தீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? தேவன் சொல்லுகிறார், நீ பார்வை அடைவாயா? அவரை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவரை பார்வையை கொடுக்கிறவராய் அவர் மாறினார். சொந்த போகாதிருங்க. ஏசு அவனை பார்த்து சொன்ன, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. உன் விசுவாசம். தேவனோக்கு கூப்பிடுகிற நீ விசுவாசம் உள்ளவன். தேவனோக்கு கூப்பிடுகிற நீ விசுவாசம் உள்ளவன். விசுவாசம் உள்ளவனுக்கு மார்க் 9:23 படி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை கனம் பண்ணுவார். உன்னை கௌரவப்படுத்துவார். உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நேரம் முடிந்து போனது. 3வது குறிப்பை பேசுவதற்கு நேரம் இல்லை. இருந்தாலும் ஒரு வரியில் நான் பேசுகிறேன் பாரு. லூக்கா 18 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனத்தின்படி,
இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் நியாயம் செய்வார். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வார். தேவன் செய்கிற ஒரு நியாயம் எப்படிப்பட்ட ஒரு நியாயம்? தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் அதை அவர் சம்மதிக்கவே மாட்டார். அதை எப்படியும் நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய். பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய ஞான குறைவினால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை வாங்கி நான் அதிகமான பணத்தை இழந்து போனேன். அப்பொழுது அந்த குறிப்பிட்ட பணம் எனக்கு ஒரு பெரிய ஒரு பணம். இதன் நிமித்தமாய் மனம் உடைந்து போனேன், சோர்ந்து போனேன். எனக்கு இருந்த ஒரே வீட்டை விற்று கடனை அடைத்து விடலாம் என்று பார்த்தார். அந்த 6 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு விற்பதற்கு ஒரு பெறாத ஒரு வீடாய் போனது. அவ்வளவு மதிப்பில்லாத வீடாய் இருந்தது. ஆனால் தேவன் என்ன செய்தார்? மானம் இறங்கினார். நான் இழந்த பணத்தை திரும்பவும் பெறும்படி செய்தார். என்னுடைய வாழ்க்கையின் கடன் பிரச்சனை தீர்த்து வைத்தார். என்னை ஆசீர்வதித்தார். ஒரு பக்கம் தேவன் நமக்கு நியாயம் செய்வார். பல தரப்பட்ட மக்கள் நம்ம ஏமாற்றலாம், நமக்கு தீங்கு செய்யலாம், நமக்கு பொல்லாப்பு செய்யலாம். ஆனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு நாளும் அவர் நியாயம் தவறவே மாட்டார். ஒரு நேரம் வரும், தன்னுடைய நியாயத்தை அவர் காண்பிப்பார். அப்பொழுது தவறு செய்தவர்கள் நாடு நடுங்கி போவார்கள். அவர்கள் தண்டனைக்கு தப்பவே முடியாது. ஆனால் தேவனை வணங்குகிற, அவரை கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் இரக்கம் செய்வார். தம்முடைய நியாயத்தை காண்பிப்பார். தம்முடைய நியாயத்தின்படி உங்களை விடுவிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே ஒரு பக்கம் நியாயம் கிடைக்காத ஒரு காலம் என்று சொன்னாலும் கூட, உலக பழமொழி ஒன்று சொல்வார்கள், அரசன் ஆண்டு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். அது போல ஒரு பக்கம் தாமதமாவது போல காணப்பட்டார். தேவன் வருவார். ஏழை ஊழியர்களுக்கு, ஏழை விசுவாச பிள்ளைகளுக்கு, தேவனை வணங்குகிற பிள்ளைகளுக்கு, எங்கும் தேவனை வணங்குவது நிமித்தம் ஒரு உபத்திரவத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்வார். உங்களை கைவிட மாட்டார். இது ஒரு அனுபவம். ஆனாலும் கூட அவரை வணங்குகிறவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் அவர் என்ன செய்கிறார்? தம்மையே அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனத்தின்படி, நியாயத்தின் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி என்று தேவன் தம்மை அழைத்துக் கொள்ளுகிறார். இந்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆவி என்ன செய்கிறது? ஒரு பக்கம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை, ஆபாசங்களை, இச்சைகளை, அருவருப்புகளை அடித்து நம்மை சுத்தவான்களை மாற்றுகிறது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த நியாயத்தின் ஆவி உங்களை சாதாரண ஒரு மனிதனாய் இருக்க விடுவதில்லை. இதை பற்றி ஏசாயா தன் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதும் பொழுது, குறிப்பாக 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு தேவன் சொல்லுகிறார், நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாக யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்பவர்களுக்கு பராக்கிரமரமாகவும் இருப்பார். தேவன் என்ன செய்கிறார்? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் ஒரு நியாயத்தின் ஆவியாய் நம் மீது இறங்குகிறார்.
இந்த நியாயத்தின் ஆவி நமக்கு என்ன செய்கிறார்? நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் இதை வாசித்து பார்க்கும் பொழுது, சாலமோன் என்ற ஒரு அரசன் இருந்தான். தேவன் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி 3, 4, 5 ஆகிய வசனத்தில் அவனை பார்த்து கேட்டார், சாலமோன், உனக்கு என்ன வேண்டும் கேள், அதை தருகிறேன் என். ஆனால் இந்த சாலமோன் என்ன கேட்டான் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம்தான். வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு அவன் கேட்ட ஒரு காரியம், திரளான ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தர வேண்டும் என்று கேட்டான். நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகை அறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரிடும் என்று சொன்னான். ஆனால் இதே காரியத்தை 2 நாளாகமம் என்ற பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு தேவன் இந்த சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை பற்றி, இல்லையானால் அவன் கேட்ட ஒரு ஞானம் எப்படிப்பட்ட ஒரு ஞானம் என்று நாம் பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் மருத்துவமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரிடும், ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் கேட்ட இந்த ஞானத்தின் ஆவியை தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஏசாயம் 11:2 என்ற பகுதியை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மீது இருந்த இந்த பரிசுத்த ஆவி ஞானத்தையும் உணர்வையும் தருகிற பரிசுத்த ஆவி என்று எழுதியிருக்கிறது. இந்த ஞானத்தின் ஆவி ஒரு மனிதன் மீது வரும் பொழுது, தேவன் ஒரு மனிதனுக்கு என்ன ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அவனுக்கு அறிந்திருக்கிறார். இது நியாயம் விசாரிக்க மாத்திரமல்ல, நியாயம் விசாரிப்பதற்கு ராஜாவுக்கு ஞானம் உண்டு என்று சாலமோனை குறித்து மக்கள் சொல்லிக் கொண்டார்கள். மோசே என்ற தீர்க்கதரிசி தேவன் நியாயத்தின் ஆவியினார், இந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்பியிருந்தார். காலையில் தொடங்கி சாயங்காலம் வரை வருகின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் தேவன் சொல்லுகிற நீதி நியாயங்களை சொல்லி, இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வழிமுறைகள் எல்லாவற்றையும் சொன்னேன். தேவனுடைய நியாயத்தின் ஆவி இல்லையானால் ஞானத்தின் ஆவி. ஒரு பக்கம் ஒரு மக்கள் என்ன விதத்தில் தன் வாழ்க்கையின் உபத்திரவத்திலிருந்து விடுதலை பெறுவது, தனக்கு நீதி கிடைக்க என்ன செய்வது என்று புலம்பும் பொழுது தேவன் இறங்குவார். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் தன் வாழ்க்கையில் நீதி கிடைக்கவில்லை என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவ ஊழியரை நாடினார். அந்த தேவ ஊழியர் சொன்னார், பயப்படாதிருங்கள், ஜபம் பண்ணுங்கள், தேவன் நீதி செய்வார், நியாயம் செய்வார். உங்களுக்கு வரவேண்டிய காரியங்கள் வரவில்லையான அவர்களுக்கு விரோதமான மக்கள் ஒரு மரணத்தை சந்திப்பார்கள். அது போலவே சம்பவித்தது. அதன் பிறகு இவர்கள் தன்னுடைய நீதி நியாயத்தை பெற்றுக் கொண்டார்கள். இப்படித்தான் தேவன் நீதி நியாயத்தை அவர் நடத்துகிறார். ஒரு பக்கம் இந்த ஆவி உங்கள் மீது இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பை நீங்கள் கட்டளையிடுவீர்கள். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் என்ற பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எலியா சொன்னான், இஸ்ரவேல் ராஜா தான் ஏறின கட்டில் இறங்காமல் அவன் இறந்து போவான். அது போலவே அவன் மரித்து போனான். இந்த தேவன் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் நியாயம் செய்கிறார், மறுபக்கம் நியாயத்தின் ஆவியாக மாறிவிடுகிறார். இந்த அனுபவத்திற்கு பிறகு இவர்கள் நியாயத்தின் ஆவியை பெற்று தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு சொல்லி, இதன் நிமித்தம்
அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற ஒரு ஈடு இணையற்றவர்களாய் மாறிப்போனார். ஒரு பக்கம் நியாயத்தின் ஆவி என்றும் ஞானத்தின் ஆவி என்றும் அழைக்கப்படுகிற இந்த ஒரு அனுபவம் எவ்வளவு பெரிது பாருங்க. அவர் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் இது மாத்திரமல்ல, எவ்வளவோ காரியங்களை வைத்திருக்கிறார். 3 காரியங்களை அறிவித்தேன். ஒரு பக்கம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு அவர் அருளுகிற கிருபை நம் பாவங்களை அகற்றி நம்மை நீதிமானாக மாற்றி இந்த உலகத்தில் சிறப்பாய் சத்துருக்களுக்கு மத்தியில் விசேஷித்த விதமாய் வாழ நமக்கு உதவி செய்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மறுபக்கம் அவரை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய தேவன் எதையும் கொடுக்க ஆசையாக இருக்கிறார். என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு கொடுத்து 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 நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். அதுவும் நாம் கேட்பதை கொடுக்க விரும்புகிறார். மறுபாக்க ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் பாருங்கள், ஒரு கண் பார்வை. காணாதவர்கள் காணட்டும். என்ன என்ன காரியங்கள் காண முடியாதோ அவைகளை காணட்டும் காணட்டும். இன்விசிபிள் பிகம் விசிபிள். பார்க்க முடியாதவைகள் தேவனை தேடுவதற்கு காணக்கூடியவர்களை மாறுகிறார். தேவன் ரகசியங்களை காண்பிக்கிற ஆன்மீக அனுபவங்களை காண்பிக்கிற இதன் நிமித்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஊர்ஜிதத்தை பெறுகிறோம். நாம் ஈடு இணையற்ற அற்புதங்களை அதிசயங்களை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். நியாயத்தை செய்கிறார். அவர் நியாயத்தின் ஆவியினால் நிரப்புகிறார். அந்த நியாயத்தின் ஆவியினால் நம் வாழ்க்கையில் ஒரு பக்கம் மற்றவர்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், அவர்களுக்கு நடக்கக்கூடிய தண்டனைகளை அறிவிக்கிறோம். மறுபக்கம் மற்றவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு போகிறோம். ஆக ஈடு இணையற்ற ஒரு ஆசீர்வாதங்களுக்கு நாம் பாத்திரமாய் மாறுகிறோம் என்று அவர் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அருளுகிற கிருபை எவ்வளவு பெரிதென்று நாம் 3 காரியங்களில் பார்த்தோம். இதைதான் தேவன் நமக்கும் தருவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். அன்பு தேவஜனமே, நாம் ஒரு வினாடி அவரை நோக்கி கூப்பிடுவோம். தேவன் இந்த பாக்கியத்தை நமக்கு நிறைவாய் தரட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பு பிதாவே, எப்பொழுதும் கூட இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவி மழை போல ஊற்றப்படட்டும், மழை போல ஊற்றப்படட்டும். ஆயக்காரனை நீதிமானாக மாற்றி அவனை உயர்த்தினீர் என்று எழுதியிருக்கிறபடி இன்று இரவு நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோமே, உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீது ஒவ்வொருவர் மீது ஒவ்வொருவர் மீது அற்புதங்களின் சக்தி இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீது அற்புதங்களின் சக்தி இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது அற்புதங்களின் சக்தி இறங்கட்டும். எல்லா பாவத்தின் வல்லமைகள், எல்லா சாபத்தின் வல்லமைகள், கேட்ட பழக்க வழக்கத்தின் வல்லமைகள் எல்லாம் எரிந்து போகட்டும், எல்லாம் எரிந்து போகட்டும், எரிந்து போகட்டும், எரிந்து போகட்டும். ஏடு இணையற்ற ஒப்பற்ற ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் கிருபை, கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்க வேண்டும். பல 1000 மடங்காய் எல்லா விதத்திலையும் இறங்கட்டும். ஏனை அற்ற விதமாய் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கி எல்லா விதமான பாவங்களை பட்சித்து போடட்டும், அழித்து போடட்டும். அடிமை தனங்களை அழித்து போடட்டும். கெட்ட பழக்க வழக்கங்களை அழித்து போடட்டும். கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒவ்வொருவரை விட்டு ஓடி போகட்டும். அது இப்பொழுதே ஓடி போகட்டும், இப்பொழுதே ஓடி போகட்டும். சகல அசுத்தங்கள் ஓடட்டும், சகல அசுத்தங்கள் ஓடட்டும், சகல ஆபாசங்கள் ஓடட்டும், இச்சைகள் ஓடட்டும், கெட்ட பழக்க வழக்கங்கள் ஓடட்டும். ஏனை அற்ற தேவ வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா விதமான ஆண்டவரை மக்கள் மீதும் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு சரீரத்திலேயும் அற்புதங்கள் நடக்கட்டும். கட்டி போன்ற தன்மைகள் ஆண்டவரை மறைந்து போகட்டும், கட்டி போன்ற தன்மைகள் மறைந்து போகட்டும். ஆண்டவரை வடி போன்ற தன்மைகள் மறைந்து போகட்டும். மூச்சு விடுகிற காரியத்தில் ஆண்டவரை கஷ்டப்படுத்துகிற கிரியைகள் மறைந்து போகட்டும். சம்பூர்ண சர்வாங்க சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும்,
இறங்கட்டும். ஒரு தலை வடி என்னை வாட்டு வதைக்கிறது என்ற கிரியைகள் நரகத்திற்கு போகட்டும். நன்றி அப்பா. எல்லா தோல் வியாதிகள் மறைந்து போகட்டும். எல்லா விதமான ஆண்டவரை தகப்பனை மூச்சு விடுகிற தன்மை, வீசிங் ப்ராப்ளம் மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். ஆண்டவரை சாப்பிட முடியாதபடி, ஆண்டவரை வரக்கூடிய தடைகள் எல்லாம் சாப்பிட முடியாதபடி ருசியற்ற ஆகாரமாக்குகிற கிரிகள் எல்லாம் எரிந்து போகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேர் மீதும் அற்புதங்கள் சம்பவிக்க வேண்டும். அற்புதங்கள் சம்பவிக்க வேண்டும். அற்புதங்கள் சம்பவிக்க வேண்டும். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, எனக்கு சுகம் இல்லை. அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை சமாதானத்தினால் நிரப்போம், நிரப்போம், நிரப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவரே, வேலையிலே பிரச்சனை. ஐயா, அந்த வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் நரகத்தில் போடுகிறேன், நரகத்தில் போடுகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, நான் தூங்க முடியாது, இரவு தூங்க முடியாது. எல்லா விதமான தகப்பனை இரவுகள் என்பது பிள்ளைகளுக்கு இன்பமாய் மாறட்டும். தூங்க முடியாத பிள்ளைகள் நன்றாய் தூங்கட்டும். சாப்பிட முடியாத பிள்ளைகள் நன்றாய் சாப்பிடட்டும். கால் நடக்க முடியாது, நடக்கட்டும். அந்த கால்களில் ஜீவன் பாய்ந்து கொண்டிருக்கட்டும், பாய்ந்து கொண்டிருக்கட்டும். அந்தந்த கால்கள் இருக்கிற வேதனைகள் இப்பொழுது வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். எல்லா ஜீரண உறுப்புகள் ஆசீர்வாதம் பெறட்டும், பெறட்டும். ஜீரண உறுப்புகள் ஆசீர்வாதம் பெறட்டும். எல்லா அஜீரணங்கள் பறக்கட்டும். நன்றி, நன்றி. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். பிசாசு கொண்டு வருகின்ற சகல உபத்திரவங்கள் மறையட்டும். பெண்களுக்குரிய பலகீனங்கள், எல்லா விதமான பலகீனங்கள் மறையட்டும். யூட்ரஸ் ப்ராப்ளம் மறையட்டும், மறையட்டும், மறையட்டும். எல்லா சாபகரமான வல்லமைகள் இன்றைக்கு நரகத்திற்கு போ, நரகத்திற்கு போ, நரகத்திற்கு போ. எல்லா விதமான பிசாசுகளை துரத்துகிறேன், எல்லா விதமான பிசாசுகளை துரத்துகிறேன். கண் பார்வையை தகப்பனை ஒரு விஷயம், கண்களை தொடுகிற கண்களில் கர்த்தாவை தகப்பனை ஒரு விஷயம், கட்டி போன்ற தன்மைகளை கொண்டு வருகிற கிரியைகள் எல்லாம் இருந்து போகட்டும். கண்களை தொடுகிற கிரியைகள், கண்களில் ஒரு ஊரல் போன்ற தன்மைகளை கொண்டு வர கிரியைகள் மறைந்து போகட்டும். அற்புதங்கள் சம்பவிக்கட்டும். அநேகருடைய கண்களில் இருந்து ஆண்டவரை இப்பொழுது அற்புதங்கள் சம்பவிக்கட்டும். சத்துரு ஓடி போகட்டும். நன்றி. ஒவ்வொரு கண்களை ஆசீர்வதியும். எல்லா விதமான எலும்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் மறையட்டும். ஆண்டவரை கால் எலும்பு, ஆண்டவரை கை எலும்பு, இடுப்பு எலும்பு, ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட் பகுதியில இன்றைக்கு சர்வம் எரியட்டும். அசுத்த ஆவிகள் எரியட்டும், அசுத்த ஆவிகள் எரியட்டும். இது ஒரு புது பலனை மக்கள் பெற்றுக் கொடுக்கிற ஒரு க்ஷணமாய் இருக்கட்டும். ஆண்டவரை பலகீனமாய் இருக்கிறேன், என்னால் சாப்பிட முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. எல்லாரும் ஒரு புது பலன் அடையட்டும், புது பலன் அடையட்டும், புது பலன் அடையட்டும். கண் திறக்கப்படட்டும், கண் திறக்கப்படட்டும், கண் திறக்கப்படட்டும், கண் திறக்கப்படட்டும். நியாயத்தின் ஆவி, ஞானத்தின் ஆவி, ஆண்டவரை சுட்டெரிப்பின் ஆவி இறங்கட்டும். சாமி இறங்கட்டும். ஒரு மகிமையான நாட்களை காணட்டும். தேவனே, உம்மை கூப்பிட்டு 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 நீர் அருடுகிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு, அதை பெற்றுக் கொள்வதற்கு என்று இரவு ஒவ்வொருவரை தகுதிப்படுத்தும். ஒவ்வொருவர் மீதும் இந்த ஆசீர்வாதமான மழை இறங்கட்டும், இந்த ஆசீர்வாதமான மழை இறங்கட்டும், இந்த ஆசீர்வாதமான மழை எல்லா பிள்ளைகள் மீது, சிறு பிள்ளைகள் மீது கூட இறங்கட்டும். அந்தந்த வீடுகள் இருக்கிற சிறு பிள்ளைகள் மீது இறங்கட்டும். அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும், அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும், அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும், அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். அன்பு பிதாவே, என்று ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிள்ளைகள் அத்தனை பேர் மீதும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வல்லமை இறங்கட்டும். இந்த வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளை விசேஷித்தவர்களாய் ஆசீர்வதியும், கனப்படுத்தும். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வார்த்தையின்படி விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு ஊற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி. உள்ளத்தில் பிறக்கிறதெல்லாம்
இரக்கம், மனது உருக்கு. மாத்தாலும் மரியாலும் பலம் கொடுத்து ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். எதற்காக இந்த உபத்திரவங்களை தேவன் நம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது